He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். விண்வெளி தொடர்பான விரிவான ஆய்வுகளுக்கு முன்னோட்டமாக இஸ்ரோ அனுப்பிய 2 விண்கலன்கள் வெற்றிகரமாக புவி வட்டப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. 5, 4, 3, 2, 1, 0. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நேற்று இரவு சரியாக 10 மணி அளவில் 2 விண்கலன்களை ஏந்திக் கொண்டு PSLV C-60 ராக்கெட் புறப்பட்டது. C-60 SpaceX mission on the go. புறப்பட்ட 15 நிமிடங்களில் 2 விண்கலன்களும் பூமியிலிருந்து 470 கிலோமீட்டர் தொலைவில் சரியான சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்தார். 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இவ்விரு விண்கலன்களும் இன்னும் 1 வார காலத்தில் அருகருகே கொண்டு வந்து இணைக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். இவை தவிர விண்வெளியில் தாவரங்கள் வளர்ப்பு உள்ளிட்ட 24 சோதனை கருவிகளும் விண்ணுக்கு அனுப்பப்பட்டன. இவ்விண்கலன்களையும் பரிசோதனை கருவிகளையும் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் இஸ்ரோ உருவாக்கியுள்ளது. எதிர்காலத்தில் விண்வெளிக்கு மனிதனை அனுப்புவதுடன் இன்னும் 10 ஆண்டுகளில் பிரத்யேக விண்வெளி மையத்தை அமைக்கவும் இந்தியா திட்டமிட்டுள்ளது. நிலவுக்கும் மனிதர்களை அனுப்பும் திட்டமும் உள்ளது. இது போன்ற திட்டங்களுக்கு முன்னோட்டமாக ஸ்பேஸ் டாக்கிங், அதாவது 2 விண்கலன்களை இணைக்கும் பணி தற்போது சோதிக்கப்பட உள்ளது. இதன்படி தற்போது செலுத்தப்பட்டுள்ள ஸ்பேடெக்ஸ் A மற்றும் ஸ்பேடெக்ஸ் B ஆகிய விண்கலன்கள் ஒன்றுக்கொன்று அருகில் கொண்டு வரப்பட்டு இணைக்கப்படும். இந்த பணி ஜனவரி 7ஆம் தேதி வாக்கில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விண்வெளியில் ஏற்கனவே உள்ள விண்கலனுடன் பூமியிலிருந்து மனிதர்கள் பொருட்களை கொண்டு செல்லும் விண்கலனை இணைத்து அதிலிருந்து இடமாற்றம் செய்வதற்கு முன்னோட்டமாக இந்த சோதனை முயற்சி நடைபெறுகிறது. இது போன்ற தொழில்நுட்ப திறன் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளிடம் மட்டுமே உள்ளது. தற்போது இந்தியாவும் அந்த திறனை பெற உள்ளது. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.